மக்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது என்னன்னா, அமெரிக்காவில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டுள்ளதாக வலைத்தளங்கள் மற்றும் செய்தி வட்டாரங்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறது. இதில முக்கியமான விடயம் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு நல்ல விஷயம் நிகழப்போகிறது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, இதற்கு முன்பு இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் அமைந்திருக்கிறது என்று சொல்றாங்க. அது மட்டுமல்லாது இந்த பேச்சுவார்த்தை வந்து இன்றைய தினம் நிகழப்போகிறது. இது முக்கியமாக இதில் வந்து லெபனான் மீது தாக்குதல் அதிகமாக நடத்தினது மற்றும் இதுக்கப்புறம் இந்த தாக்குதல்களை குறைக்கணும் என்கின்ற நோக்கத்துடனும், லெபனானில் தீவிரவாதியாக கொல்லப்படுற ஒரு இசபுல்லா அவர்களுடைய அமைப்பை வந்து முற்றுமுழுதாக இல்லாமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தினூடாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதாக அதில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது உண்மைக்குமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அது எல்லோருக்குமே சந்தோஷம் தான். ஏன்னா, இந்த இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒரு நல்ல பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லோருக்கும் அமைகிறதுன்றது வந்து சந்தோஷம். ஏன்னா, அதுக்கப்புறம் ஒரு அமைதியான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? அது சத்தியமாக வரவேற்கத்தக்க விடயம். பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எப்படி வெற்றி கிடைக்கிறது என்று. ஏன்னா, கடைசியாக ஈரான் மற்றும் அமெரிக்கா 2 நாடுகள் வந்து பாகிஸ்தானில் சென்று அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து முற்றிலும் தோல்வியை சந்தித்தது. ஏன்னா, அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் வந்து ஈரானுக்கு பொருத்தமானதாக அமையலை. ஆனால் இன்றைய தினம் பார்ப்போம், இப்போ இந்த லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை வந்து எவ்வாறான விளைவுகள் அப்படி இல்லாட்டி தாக்கங்களை செலுத்தி அதில் நன்மை பயக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா?